அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும்? தலைவன் எவலியே, தொண்டனும் அவலியே. உச்ச நடிகரு, உச்ச உச்சகச்ச பயங்கரமான பணத்தை விட்டுட்டு வெளிய வராரு. எங்க தலைவர போல யாரும் வர முடியுமா? அன்ட்டு தற்குறிக்கு பேசுதுங்க. என்ன? அப்பேரோட பணக்காரனோட பையன் வந்து கஷ்டப்படுறான். அம்மா நல்ல பணக்காரி தான். அதனால பிரச்சனை இல்ல. பணத்தோட பிரச்சனை இல்ல அவனுக்கு. என்ன? அப்பனோட பாசம் கிடைக்காம புள்ள ஏங்குறா போல இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து யார் கை குடுக்கலனாலும் அப்ப வந்து கை குடுத்தாகணும். அப்பனோட கை கடிச்சதுனாவே அவன் மலையும் தாங்கலாம், கடலையும் தாங்கலாம். என்ன? இன்னைக்கு அப்பனோட இது கிடைக்கல அவனுக்கு. இந்த தற்குறிங்க என்ன செய்யுது? ஒரு தற்குறி பேசுது. நாங்க வந்து எங்க அண்ணனை கைவிட மாட்டோம். நாங்க அண்ணனுக்கு அண்ணனா இருப்போம். அண்ணனுக்கு அண்ணனா இருக்க சொல்லல. நாங்க தங்கச்சியா இருப்போம். நாங்க அக்காவா இருப்போம். அம்மாவா இருப்போம். பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றா. அவ என்ன ஜென்மம்னே தெரியல. அவங்க வீட்டுல அந்த நாய்க்கெல்லாம் சோறு போடுறாங்க. அந்த நாய்ங்களுக்கு சோறு போடுறது ஃபர்ஸ்ட் தப்பு. ஒருத்தி பொது வழியில வந்து பேசும்போது நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றா. ஆனா கல்யாணம் ஆச்சே தெரியல. கல்யாணம் ஆயிருந்தா அவன் வீட்டுக்காரன் செத்துடணும் இந்த வார்த்தை சொன்னதுக்கு. அதுங்களாம் நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. அதுக்கப்புறம் இன்னொருத்தி வந்து பேசுறா. ஒரு டிஷர்ட் போடுறா. அந்த டிஷர்ட் இப்படி கை காட்டின்னு குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கா. ஏன் குப்பை பொறுக்கணும் என்ன கேவலம்? ஏமா அவங்க பொறுக்கிறதுனால தான் பெருக்கிறதுனால தான் நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. நான் அவங்க 2 நாள் விட்டாங்கன்னு வச்சுக்கேன், உன் வீடு நாறிடும். நான் சொல்லிட்டு குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி, குப்பை பெருக்கிறவன் 4 புருஷன் வச்சுக்கிறா. எங்களுக்கு பணம் இருக்குது. எப்படி? எங்களுக்கு பணம் இருக்குது. நாங்க 10 கூட வச்சுக்க. நீ 10 இல்ல, நீ 100 கூட வச்சுக்க. உன்னோட பேர் வேற. பொதுத்தளத்துல வந்து நாங்க இது போலாம் இருப்போம்னு சொல்லுது. அதுக்கும் சோறு போட்டு வளர்க்குறானுங்க. அதுக்கெல்லாம் நாட்டுல இருந்தா கேடுதான் அதுக்கு. என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு எப்படி? அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. கட்சி தலைவனா நீ? ஃபர்ஸ்ட் வீட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் நாட்டை பார்க்கணும். உன் வீட்லயே யாருமே இல்லை இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சொன்னாங்க நீ அனாதை. ஃபர்ஸ்ட்லாம் நாங்க சொல்லியிருந்தது அதுதான். நீ அனாதை நீ. ஆனா இப்போ சுத்தமா அனாதை ஆயிட்ட. ஒரு பொண்ணு என் வீட்டுக்காரன் சரியில்லை சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. இவன் நல்ல மனுஷனா இருந்தாக்கா என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ 2 பேர் மனசுக்கு வந்து பிடிக்கல நாங்க பிரிஞ்சு போறோம் சொல்றது சரி. இப்போதைக்கு அது காலகட்டம். அது 25 வருஷம் வாழ்ந்தல. எல்லா குடும்பங்களும் சண்டை இருக்குது. எந்த குடும்பங்களும் சண்டை இல்லா குடும்பம்லாம் இல்ல. அது வந்து நார்மலா நடக்கிறது தான். அது எல்லா பிரச்சனையும் நடக்கும். அதை வந்து ஒரு நல்ல புருஷனா இருந்து வச்சுக்கேன், நல்ல புருஷன் நல்ல மனுஷனா வச்சுக்கேன், அந்த பிரச்சனை என்னத்துக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை? வாமா இனிமே நான் நல்லா இருந்துறமா சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவன் தான் நல்ல மனுஷனா இருக்க முடியும். நீ நல்ல மனுஷனாவே இல்ல, நல்ல புருஷனாவே இல்ல, நல்ல அப்பனாவே இல்ல, நல்ல புள்ளையாவும் இல்லடா. நீ நாய் கூட சமமானவே இல்ல. பொண்டாட்டி வந்து கோர்ட்ல வந்து கேஸ் அப்ப கொடுக்குறாங்க. நீ மறுநாள் என்ன செய்யற? மறு வாரமே யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்களே இட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு போற. நீ என்னன்னு வாழ்த்திருப்ப? நீ அந்த கல்யாணத்துக்கு போன நீ என்னன்னு வாழ்த்திருப்ப? உனக்கு வாழ்த்துறதுக்கு வாய் வந்திருக்குமா ஃபர்ஸ்ட்? இல்ல நீ வாழ்த்து இருந்தாக்க அந்த வாழ்த்து வந்து சரியா இருக்குமா? அந்த குழந்தையோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு போனியா நீ? அது இப்பதான் புதுசா கல்யாணம் படி எடுத்து வைக்குதுங்க. அந்த இடத்துல நீ போனது ஃபர்ஸ்ட் தப்பு. அது நீ ஒரு சாபக்கேடு. நீ விஜய் என்ற ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு. என்ன நீ வந்து என்ன செய்யற? அந்த கல்யாணத்துக்கு போய் என்ன வாழ்த்துற? நீ நல்லாருன்னு சொல்ல முடியுமா? நீ அந்த பொண்ணு கூட நல்லா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி வாழ்த்த முடியுமா உன்னால? அந்த வாழ்த்து சரியா இருக்குமா? பொண்ணு எங்கேயும் ஹாஸ்டல்ல படிக்குதான். ஹாஸ்டல்ல பொண்ணுன்றது யாரு தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு மறு உறவுண்டா பொண்ணு. அந்த பொண்ணு அனாதையா ஹாஸ்டல்ல படிக்குதான். என்னடா வாழ்க்கை இது? இந்த இதெல்லாம் வச்சு நீ வந்து அரசியல் வந்துட்டேன்னு சொல்ற. அரசியல் வந்துட்டு பெண்களுக்கு வந்து நான் வந்து முன்னுரிமை கொடுத்துருவேன். என்னத்த மயிரில் முன்னுரிமை கொடுத்துற? நீ உன் பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. உன் பொண்டாட்டிக்கே ஒழுங்கா முன்னுரிமை கொடுக்க முடியல, நீ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருவியா? அதுக்கப்புறம் ஒரு சில திட்டங்கள்லாம் கொடுத்தாரு. சூப்பரான திட்டம்பா உன்னோட திட்டம். மது ஒழிக்க மாட்டேன், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதெல்லாம் ஒழிக்கிற திட்டமே இல்லை உனக்கு. அதெல்லாம் பேச மாட்டேன். ஆனா 2500 கொடுக்குறேன்னு சொன்ன பாத்தியா? மகளிருக்கு 2500 கொடு. எல்லாம் ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாரு. எடப்பாடி 2000 கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒரு 500 ஏற்றி சொன்னேன்ல, நான் 2500 கொடுப்பேன். எங்க நொட்டுவ நீ? அந்த பணம் எங்க இருந்து வரும் உனக்கு? இதெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாம
நான் 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன்னு சொல்றீங்க. அது இல்லாம வந்து மகளிருக்கு வந்து ஃப்ரீயா பஸ், இப்பவும் ஃப்ரீயா தான் போயின்னு இருக்காங்க. அது திமுக சொல்லிடுச்சு, இது நாங்க ஃப்ரீயா பஸ் விடுறோம்னு சொல்லிட்டு. அது எடப்பாடி என்ன சொல்றாரு, ஆண்களுக்கு ஃப்ரீயா பஸ்ன்னு சொல்றாரு. ஆனா பணம் எங்க இருந்து வரும்னு தெரியல. அந்த பஸ்ஸுக்கு டீசல் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. எல்லாமே கடத்தல போயினுக்குது. இவர் வந்து கன்னியாகுமரியில தமிழ்நாடு முழுக்க வந்து ஃப்ரீயா விட்டு வரான் பஸ். வருமானம் வரது என்ன திட்டம் வச்சுக்கிற நீ? இதெல்லாம் கொடுக்கறது வருமானத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? என்ன திட்டம்னா கமிஷன் பத்தி பேசுறாரு. 30% கமிஷன் போகுது ஸ்டாலின் வீட்டுக்கு. அந்த கமிஷனை குடிச்சாவே வந்து எல்லாரும் கட்சி எதுக்குடா ஆரம்பிச்சிருக்கீங்களா? நீங்களாம் ஒரு கட்சி, நீங்களாம் ஒரு தலைவர், அப்பா அம்மா பார்க்காத தலைவர், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காத தலைவர், பார்த்தீங்கன்னா சரி நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்ற ஒரு தொண்டரு, நாங்க எத்தனை 10 பேர் வச்சிருப்பேன்னு சொல்ற ஒரு தொண்டரு. என்னதான் கட்சியோ என்ன காரணமோ தெரியல. இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்தது, நாடு நாசமா போகுது. டிவிக்கேன்னு பேர் போட்டாவே அவன் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்றான். எங்க பார்த்தாலும் சண்டை போடுற நாய்களே இந்த நாய்ங்க தான். எங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, நாங்க சண்டை போட்டுருவோம். தற்கொலைனாக்கா நீங்க வந்து தெளிவுபடுத்துங்க. நீங்க சண்டை போடுறீங்களே, இப்ப பார்த்தா எவங்கிட்ட சண்டை போடுறீங்களே? உன் தலைவன் பண்றதுதான் கரெக்டா? ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து தெளிவா சொல்லிடுச்சு, நாங்க வந்து வெளியில போயிடுவோம், நானு இந்த கட்சியே தேவையில்லை, எங்க தலைவர் சரியில்லை. அவங்க பேட்டிகள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவங்க தலைவர் எப்படி இருப்பாரு அதே போல தான் தொண்டனை இருப்பானுங்க, அதை போல தான் இருப்பாங்க. நீ தெளிவான முடிவு எடுத்திருக்க, நீ தெளிவான முடிவு எடுக்க, ஆனா உன்னே வந்து கடிப்பானுங்க. நீ பத்திரமா பார்த்து இருந்துக்க வீட்டுல. உன்னை கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது, உன்னை கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. நேரம் கடிச்சு கூட இருக்கலாம். அதாவது விஜய் பத்தி யாருமே பேசிடக்கூடாது. விஜய் பத்தி பேசினாக்கா கடிக்கிறது வந்துருவானுங்க. ஆனா அவன் பண்றது புள்ள நாசமான வேலையா இருக்கும், யாருக்காகவும் உபயோகமான வேலை இருக்காது. ஆனா சிவன் சங்கரன் வந்து ஒரு போராட்டத்துக்கு போறாரு. அந்த போராட்டத்துல என்ன செய்யறான், விசிஏக்காரன் சண்டை போடுறான். ஏன்னாடி மக்களுக்காக போராடும் போது போராட்டம் எதுக்குன்னு பாருங்க. நீங்க தான் போராட்டத்துக்கு அதாவது முக்கிய காரணமே நீங்க தான், அதுக்கு காரணக்காரத்தா நீங்க தான். நீங்களும் போராட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் உட்காருங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த விளக்கத்தை எடுத்து சொல்றாரு, மக்கள்கிட்ட தான் சொல்றாரு, உங்ககிட்ட சொன்னாரு. உங்ககிட்ட சொன்னாக்கா சரி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போ. மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இவங்களால தான் அந்த பிரச்சனை வந்துன்னு சொல்றாரு. இல்ல நீ என்ன நல்ல மூலப்பாடு சொல்லுவாங்க, எங்களால அந்த பிரச்சனை வரல சொல்லு. அது இல்லாம வந்து மக்களுக்காக போராட வந்தவங்க சண்டைக்கு போறானுங்க. ஏன்னா உங்களாம் மூலப்பாடு இல்லையாடா நாய்களா? மக்களுக்காக தானே போராட்டம் வந்தாங்க, நீங்க கூப்பிட்டு வரலையே. ஒவ்வொரு தவறும் நடந்துதான் இருக்குது. இந்த விசிகா வந்து ரொம்ப மோசமா போயினுக்குது. இந்த திருமாவளவன் வந்து ஒரு பக்கம் என்ன ஆயிட்ட, நீ உன்ன அடிச்சா எனக்கு வலிக்குது. நீங்க மானம் சூடு சொரணை இல்லாத போயிட்டானுங்க. இப்போ கட்சிக்காரனுங்க ஒருத்தர் கூட மானம் சூடு சொரணை இல்ல, காசு இருந்தா போதும்னு சொல்றானுங்க. காசு எவன் கொடுக்குறானோ அவன் பக்கம் நானும் பேசுவேன். காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எதை வேணா செய்வேன். காசு வந்து ரொம்ப பிரதானமா போயிடுச்சு நினைக்கிறேன். ஏன் இதை போல இருக்கீங்க? ஓரளவு தெளிஞ்சு வாங்க. குடியே வாழ்க்கையா இருக்கிறீங்க. ஒரு நிமிஷமாவது குடியை விட்டு எட்ட வாங்க. எட்ட வந்து சிந்திச்சு பாருங்க, நமக்கு என்ன தேவைன்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா நீ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடும். உங்களோட அரசியல் ஒண்ணுமே புரியாம போகுது. தமிழ்நாட்டை எங்க கொண்டு விடுவீங்கன்னு தெரியல. நான் நல்ல திட்டங்களை சொல்லுங்க. நல்ல திட்டம் சொல்றவங்களா முன்னெடுத்து வாங்க. அவங்க கையை பிடிச்சின்னு வாங்க. எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டை நாசம் பண்ணாதீங்க. இப்ப எல்லையில வந்து ஒரு பிரச்சனை ஆகினுக்குது, அதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடி இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நீலகிரியில வந்து கேரளாக்கார வந்து வெல்கம் டு கேரளான்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கான். நீலகிரி யாருது? கேரளாவுக்கு சொந்தமான இடமா? நம்ம தமிழ்நாட்டை அப்படி எழுதி கொடுத்துட்டு எழுதி இந்தா நீ கேரளா கொஞ்சம் வச்சுக்கோ, ஆந்திரா கொஞ்சம் வச்சுக்கோ, கர்நாடகா கொஞ்சம் வச்சுன்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு நம்ம எல்லாம் எங்கன்னா போயிட வேண்டியதான். ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒண்ணு கூட பேச மாட்டீங்க. இதனால நமக்கு இந்த பிரச்சனை வருது, அதை சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நீங்க என்னத்தை பாக்குறீங்கன்னு தெரியல. நான் சொல்லுவாங்களே, அந்த குட்டப்பாவாடை போட்டு ஆட்டா அதை பார்த்துட்டு போயிருந்தீங்க. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பேசுறவன அவன் எவனோ பேசி கிடக்குறான். எப்படிதான் வாழ போறோம்னு தெரியல உங்ககிட்ட. அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போறீங்கன்னு தெரியல. நாங்களும் உங்களை போல இருந்தவங்க தான். நாங்களும் அந்த சினிமா முகத்துல இருந்தவங்க தான். சினிமா முகத்தை விட்டு வெளியே வாங்க. அரசியல் பழகுங்க. ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது வேற, பழகுங்க. 4 பேர்கிட்ட பேசுங்க. அரசியல் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. ஆனா என்னன்னா இது எப்படின்னா போகுது, நாடு எப்படின்னா போகுது,
கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுங்க. அது இல்லாம வந்து உங்க ஏதாச்சும் சின்னதா ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வந்து போட்டு வறுத்து எடுக்கிறது. நான் ஒரு யூடியூப்ல உட்கார்ந்துறது ஏதாச்சும் ஒரு பேச்சு எடுத்து பேசி உங்க இஷ்டத்துக்கு பேசி 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 நாசம் பண்றது. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வர பசங்களையும் வந்து போட்டு கடிச்சு எடுக்கிறது. நான் இந்த யூடியூப் காரங்களும் சொல்றேன். ஒரு தெளிவான இதுவா போடுங்க. தெளிவான வீடியோவா போடுங்க. யாரையும் வந்து கடிக்காதீங்க. பணத்துக்காக கடிக்காதீங்க. பணம் வந்து எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம் நம்ப. அடுத்த தலைமுறைய வந்து நல்லா வாழ விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்த தலைமுறை எப்படி வாழணும் அது கத்துக் குடுங்க. நீங்க மீடியால நீங்கலாம் வந்து எல்லாமே மீடியால இருக்கீங்க. மீடியா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது இத பார்த்தாக்கா நல்லது நடக்கும். இத இவங்க பேசுறது கேட்டா நல்லது நடக்கும். அந்த புள்ளைங்களுக்கு அத கத்துக் குடுங்க. குழந்தை கூட அழுவுது. ஐயோ! எங்க விஜய் அண்ணன் படமே போட மாட்றாங்களே! அதோட மனசுல என்ன பதிஞ்சிருக்கு பாரு. விஜயோட படம் போடணும். அது நாளைக்கு வாழ்க்கைன்னா, நம்ம படிக்கணுமே அந்த எண்ணம் வரல அதுக்கு. விஜய் அண்ணா படம் போடலையாம். ஒரு குழந்தை என்ன சொல்லுது? என்னோட மண்ணு போச்சு, என் மலை போச்சுன்னு சொல்லி கேக்குது. ஒரு குழந்தை என்ன செய்யுது? எங்க விஜய் அண்ணன் படம் போடலையே. அந்த குழந்தை தானே. அதுக்கு அந்த அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்திருந்தாங்க, ஏம்மா விஜய் அண்ணன் படம் முக்கியம் இல்லம்மா. நாளைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு நம்ம படிக்கணும். நம்ம வந்து நிலம் சார்ந்த பொருள் இருக்கணும். எல்லாமே நிலம்லாம் இருக்கணும். நில நீர்லாம் இருக்கணும். வந்து அத அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்கல. அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்க அப்பா, அம்மாவே வந்து டிவியே கைவசமா இருந்தாங்க. அந்த குழந்தைங்களும் அப்படித்தானே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா எங்கனா டூர் போயிடணும். டூர் போங்க. டூர் போறது யாரு வேணாம்னு சொல்றது? போயிட்டு இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது. இந்த பொருள் நமக்கு தேவை. மலைய அழிக்கிறானுங்க, மண்ண அழிக்கிறானுங்க. அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கல. விஜய் படம் போடல. விஜய் படம் போடாததுனால நமக்கு இன்னும் நஷ்டம் வந்து போச்சு. என்ன மலைய அழிச்சதே நமக்கு நஷ்டம் வந்து போச்சு. மண் அழிக்கிறதே நமக்கு நஷ்டம் வந்து போச்சு. தண்ணிய வந்து எடுக்கிறதுனால நமக்கு நஷ்டம் வந்து போச்சு. விஜய் படம் போடாததுனால என்ன நஷ்டம் வந்து போச்சு நமக்கு. அத அந்த அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்திருந்தாக்கா, அந்த குழந்தை வந்து அந்த எண்ணம் வந்திருக்குமா அதுக்கு? வர்றவங்களும் ஒண்ணுமே சரியில்லாம போறீங்க. அஜித் அவரோட குடும்பத்த எடுத்து பாருங்களேன். அதே நடிகர் தான். விஜய், அஜித்தும் ஒரு காலகட்டத்துல வர்றவங்க தான். ஒருத்தர் வந்து பொண்டாட்டி தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. கோயில்ல வந்து கால்ல விழுது அந்த பொண்ணு ஷாலினி. கால்ல விழாத தடுக்குறாரு. தடுத்து தூக்கினாரு. இவன் என்ன செய்றான்? அவரு வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து வெளியே வரல. பொது வாழ்க்கைக்கு வரவே இல்ல. அவரு நிம்மதியா வீட்ல இருக்காரு. மக்களுக்கான சேவை செய்துட்டு தான் இருக்காரு. ஆனா வெளியில தெரியல. எல்லாமே அவர் பண்றாரு. ஆனா இந்த விஜய்ன்றவன் அடுத்த முதலமைச்சரே நான் தான் பேசுறவன் ஒரு குடும்பத்த ஒழுங்கா வச்சுக்க முடியல. அந்த குடும்பத்த கட்டி காக்குறது எப்படின்னு தெரிஞ்சாதான் நாட்ட கட்டி காக்க முடியும். ஒரு குடும்பத்தையே உன்னால கட்டி காக்க முடியல. நீ எப்படி நாட்ட கட்டி காப்ப? நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் உன்னால? ம்? அப்பா, அம்மா பார்க்காதவன் எப்படி ஒரு நாட்ட பார்க்க முடியும்? அப்பா, அம்மா வயசுல 60 வயசுல வரவங்கலாம் பென்ஷன் தருவேன்னு சொல்ற நீ. உன் அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் பென்ஷன் குடு. அப்பா, அம்மாவுக்கு நல்ல வருமானத்த குடு. என்ன? அப்பா, அம்மாவ நடுத்தெருவுல விட்டுட்டு, அடுத்த அப்பா, அம்மாவ பார்க்கறேன்னு சொல்றியே. என்னடா அரசியல் இது? நாடு நாசமா போகும்டா. உங்க உங்க நீங்கலாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கயேன், நீ தப்பி தவறி வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டீனாக்கா, நாடு நாசமா போச்சுன்னு அர்த்தம். நீங்க இந்த வெளியில இருந்தா எல்லாருக்கும் தொல்லையா தான் இருக்கும் போல. உன் குடும்பத்துக்கு தொல்லையாச்சு இப்போ. ஃபர்ஸ்ட்டு நான் கட்சிக்கு தொல்லையாச்சு. இப்போ உன் குடும்பத்துக்கு தொல்லையாச்சு. நீ தமிழ்நாட்டுக்கு தொல்லை தான். நீ வந்துட்டுன்னு வச்சுக்க, மகளிருக்கு தொல்லையே தொல்லையாயிடும். நீ நீ மட்டும் அரசியல்ல வந்து ஒரு ஆளா வந்துட்டீனாக்கா, மகளிருக்கு ரொம்ப தொல்லையாயிடும். உங்க உங்க கட்சிக்காரனுங்க வந்து அத போல இருக்கானுங்க. நான் ஒருத்தர கூட ஒரு நிமிஷம் கூட நிம்மதியான வாழ்க்கையே வாழ விட மாட்டானுங்க.